உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆத்ம சாந்தி பூஜை அப்படின்னாலே சிவன் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருவாங்க. முருகருக்கு வழிபாடுன்னு ஏதாவது இருக்கா? முருக வழிபாடுறது இலகுவான வார்த்தை. சிவான்னு சொல்கிறத விட கொஞ்சம் உச்சரிப்பு அதிகமாக இருக்கணும். அதை விட எளிமையான வார்த்தை முருகாங்கிறது. அகசியருக்கு தமிழ் தெரியாது. அவர் வட இந்தியாவிலேருந்து வந்தவர். இளஞ்சி முருகன் கோயிலில் சிவ பூஜை பண்ணி கேட்குறாரு. இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, அந்த இளஞ்சி முருகனில் அகசியர் பிடிச்ச மண்ணால் ஆன லிங்கம் பானலிங்கம். அந்த லிங்கம் இன்னும் அங்கே இருக்குது. குற்றாலத்தில் ஒரு பெரிய சிறப்பு விசேஷம்னா, சுவாமியை பார்த்த உடனே அவரை நம்மளை ஈர்த்துருவார். ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை ரொம்ப அமைதியாக உட்கார்ந்தேன்னா, மூலவருக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சித்தரையும் அவர் சொல்லிகிட்டு இருக்க மந்திரத்தை அங்கே நீங்கள் நேரில் கேட்கலாம். ஆனால் குற்றாலநாதர் கோயிலில் முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் படிச்சிருக்கேன். அதுபோக இந்தியாவில் எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு குற்றாலத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, குற்றாலம் கோவிலில் 5 சாஸ்திரம் இருக்குது. மற்ற கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகர் தன்னிச்சையாக தான் இருக்கு. இந்த குற்றாலம் கோவிலில் இருக்க முருகப்பெருமான் மட்டும் சிரித்த புன்முறுவலோட. இந்த முருகப்பெருமானை வழிபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் சார் வாழ்க்கையில்? அந்த முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை, செண்பக மாலை போட்டு பாயாசம், அரிசி பாயாசம் வைக்கும். அந்த வழிபாடு பண்ணி முடியறதுக்குள்ள அவங்களுக்கு சத்தியமாக அந்த திருமணம் நடைபெறும். நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன், எத்தனையோ பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் ஆன்மீகம்ல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆத்ம சாந்தி பூஜை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம், நம்ம முன்னோர்களுக்கு பூஜை செய்தால் அவங்க என்ன மாதிரியான சந்தோஷப்படுவாங்க, நம்ம அதனால என்ன மாதிரியான வாழ்க்கையில் மேன்மை அடைவோம், முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் எல்லாருமே முருக வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. நீங்கள் நிறைய ஆத்ம சாந்தி பூஜை தான் செய்கிறீங்க. ஆனாலும் எனக்கு இதை பற்றி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் எல்லாம் இருக்குது. ஆத்ம சாந்தி பூஜை அப்படின்னாலே சிவன் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருவாங்க. முருகருக்கு வழிபாடுன்னு ஏதாவது இருக்கா? சிவன் வேற முருகன் வேற கிடையாது. ஆமாம், முருகன் தான் பிரதானம். முருகனுடைய குணநலங்கள், முருகனுடைய வழிபாடுகள் இதெல்லாம் செவ்வாயினுடைய வழிபாடை தொட்டு வரும். செவ்வாய் திசையினுடைய அதிபதி முருகன் தான். அதே மாதிரி சாக்தம்ங்கிற சக்தி வழிபாட்டுக்கு அதிபதியும் முருகன் தான். முருக வழிபாடுறது இலகுவான வார்த்தை. சிவசிவாங்கன்னு சொல்கிறத விட முருகாங்கும்போது இலகுவான வார்த்தைகள். சிவான்னு சொல்கிறத விட கொஞ்சம் உச்சரிப்பு அதிகமாக இருக்கணும். அதை விட எளிமையான வார்த்தை முருகாங்கிறது. அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தெய்வத்தை சாதாரணமாக நான் சிவபெருமான் மேலே ரொம்ப பற்று கொண்டவன். ஆனால் என் வாயில் வாரது பூரா முருகன் தான் வரும். காலையில் எழுந்திரிச்சோன்னா முருகா எப்பா நாரன் அப்படி தான் வரும். என்ன காரணம், அந்த வழிபாடுகள் இளமையிலேயே என் தகப்பனாராலே எனக்கு உருவேற்றப்பட்டது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு போட்டு குற்றாலம் போய்ட்டு அங்கே அருணகிரிநாதரால் படிக்கப்பட்ட முருகப்பெருமான் இருக்கார். அவரை வழிபட்டு இளஞ்சியில் முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலில் சுற்றி கும்பிட்டு சுவாமி சேவிச்சுட்டு வருவோம். இது வரும்போது இயற்கைகளினுடைய அழகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கண்ணுக்கு ரம்யமாக இருக்கும். அந்த அழகுலையெல்லாம் முருகனை பார்க்கலாம். இது எந்த கோவில் சார்? இளஞ்சி முருகன் கோவில். இளஞ்சி முருகன். ஆமாம். ஓகே. இளஞ்சின்னு சொல்லுக்கு அழகுன்னு பேர், அழகுக்கு மகிழ்னு பேர், மகிழுக்கு தமிழ்னு பேர், முருகன்னு பேர், முருகனுக்கு தமிழ்னு பேர். ஒரே பேரில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட தமிழை அகசியருக்கு கற்றுக் கொடுத்தது இந்த முருகன் தான். அகசியருக்கு தமிழ் தெரியாது. அவர் வட இந்தியாவிலேருந்து வந்தவர். குற்றாலம் ஆலயத்துக்குள்ளே அவரை விடலைனாக்கில் அவர் நேராக சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு. சிவபெருமான் நீ நம்ம மலன்கிட்ட போய் கேளுன்னு சொல்கிற போது இளஞ்சி முருகன் கோயிலில் சிவ பூஜை பண்ணி கேட்குறாரு. இளஞ்சி முருகன் கோவில். ஆமாம். இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, அந்த இளஞ்சி முருகனில் அகசியர் பிடிச்ச மண்ணால் ஆன லிங்கம் பானலிங்கம். அந்த லிங்கம் இன்னும் அங்கே இருக்குது. அகசியர் கைப்பட உருவாக்கின லிங்கம், மண்ணால் ஆன லிங்கம். அந்த மேலே கவசம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லிங்கத்தை உருவாக்கி அதுக்கு பூஜை பண்ணி அவர் தான் சொன்னது, முருகனை வழிபட்டு உபதேசத்தை கேளு உனக்கு சொல்வார்.
அதுக்கப்புறம் அவர் அந்த பூஜையை பண்ணி 28 ஆகமங்கள் 64 சம்கிதைகளை பூரா தமிழில் முருகப்பெருமான் அகசியருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஓ. அது கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் தான் தமிழ் வேதங்கள் மூலமாக தான் அகசியர் குற்றாலம் வந்தார். குற்றாலம் வந்து பெரிய அகசியர்னாக்கில் குள்ள மனிதர் கிடையாது, அவர் நல்லா வளர்ந்தாள். ஆனால் அகஸ்தியர்னாலே குள்ள முனின்னு தானே சார் சொல்லுவாங்க. குறுமுனி. ஆ. குறுமுனிங்கிறது முதன்மையான முனிவர் தான். அவர் சித்தர் கிடையாது, முனிவர். அவர் கைலாயத்தில் இருந்தவர், சித்தராக இருக்க முடியாது, முனிவராக தான். அதனால தான் முனிவர்னு அந்த காலத்தில் ஏடுகளில் பூரா குறுமுனி அகசிய முனின்னு தான் எழுதியிருப்பாங்க. அவர் வந்து திருமண் நாமமிட்டு பஞ்சாங்கத்தம்லாம் கட்டி மேலையெல்லாம் நாமம் போட்டு துளசி மாலை போட்டு குற்றாலத்துக்குள்ளே போகிறாரு. போகும்போது இவர் முதல்ல சைவர்னு நினச்சி குற்றாலம் கோயிலில் விடலை. இவர் வைஷ்ணவ வேடம் போட்டு உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது சூசி முத்திரையில் ஒரு காவலர் துவாரபாலர் கேட்பார், சூசி முத்திரை இவனை நான் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அடையாளம் இன்னும் அந்த கல்லில் இருக்குது. அடுத்தாக்கில் உள்ள துவாரபாலகர் விஸ்மய முத்திரை, நான் பார்க்கவில்லை, இதான் விஸ்மய முத்திரை, நான் பார்க்கவில்லை. துவாரபாலகர்கள் இந்த உருவத்தில் இருப்பாங்க. ஆமாம், இது வந்து சூசி முத்திரை, இவனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த துவாரபாலகர் விஸ்மய முத்திரை காமிக்கிறார், இது விஸ்மய முத்திரை எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அதையும் மீறி உள்ளே போகிறாரு. நாராயணா நாராயணன்ட்டு உள்ளே போகிறாரு. அவரை உடனே உள்ளே போய் சுவாமி வழிபாடு பண்ணி அப்படியே குரு குற்றாலநாதார்னு அப்படியே அமுக்கிறார். அமுக்கினோடனே அவர் சிரசு மட்டும்தான், மகாவிஷ்ணுனுடைய சிரசு மட்டும் வெளியே இருக்குது, சிவலிங்கமாக தெரியுது, உடம்பு பூரா உள்ளே போயிடும். சிவபெருமான் வந்து அங்கே காலையில் 9 மணிக்கு மேலே நைட்டு 10 8 8:30 9 மணி வரைக்கும் சிவபெருமானாக இருப்பார். அதுக்கு மேலே குற்றாலத்துக்குள்ளே இருக்கிறது மகாவிஷ்ணு. காலையில் மகாவிஷ்ணு சிவனாக இருப்பார். இதனால் குற்றாலத்தில் ஒரு பெரிய சிறப்பு விசேஷம்னா, சுவாமியை பார்த்த உடனே அவரை நம்மளை ஈர்த்துருவார். வேறு உலகத்தில் எந்த கோயிலும் இந்த பலன் கிடையாது. குற்றாலத்தில் மட்டும் அவரை பார்த்த உடனே அப்படியே நம்ம மனசை கவ்வி எடுத்துருவார். அதான் வந்து நம்ம என்னமோ பண்ணுதும்பாங்க, அவங்களுக்கு அதை உணர்ந்து சொல்ல தெரியாது. கோயிலுக்கு வந்து ஏதோ பண்ணுதுப்பா, ஏதோ இருக்குது அப்படின்ட்டுவான். அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு அமைதியான சூழலில் பிரணவத்தோட மந்திரத்தை அங்கே நீங்கள் கேட்கலாம். ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை ரொம்ப அமைதியாக உட்காந்துன்னா பஞ்சபூதங்களும் உள்ள மூலவருக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சித்தரையும் அவர் சொல்லிகிட்டு இருக்க மந்திரத்தை அங்கே நீங்கள் நேரில் கேட்கலாம். ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கணும், அழகாக கேட்கலாம். அந்த சங்கு வடிவில் அந்த சத்தம் கடலில் கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு சிறப்பு குற்றாலீஸ்வரர். ஆமாம், அப்படிப்பட்ட கோவிலில் அகசியர் வந்து அப்படியே குரு குற்றாலநாதர்னு ஆக்கினார். அந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அருணகிரிநாதர் திருப்புகழ் அங்கே உள்ள முருகன் மேலே படிக்கும். குற்றாலீஸ்வரர் கோவிலில் முருகப்பெருமான் அங்கே வந்து குற்றாலநாதர் கோயிலில் வந்து முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் படிச்சிருக்கார். 4 வரும் படிச்சிருக்காங்க, அருணகிரிநாதர் படிச்சிருக்கார். அதுபோக இந்தியாவில் எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு குற்றாலத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, குற்றாலம் கோவிலில் 5 சாஸ்தா இருக்குது. ஆமாம், 5 சாஸ்தா இருக்குது. இது ஒரு சிறப்பான விஷயம். என்ன காரணத்துக்கு அந்த 5 சாஸ்தா வந்துச்சுன்னா, குற்றாலநாதர் கோவிலில் சிவனாக ஆக்கப்பட்ட பிறகு அந்தணர்கள் அந்த சிவபெருமானுடைய பரிவாரங்கள் இருக்கும், ஒரு 21 தேவதைகள். அந்த தேவதைகளை தான் இன்றைக்கி நம்ம குலதெய்வம்னே சொல்கிறோம். அந்த தேவதைகளுக்கு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவங்க ஆகுதி கொடுக்காத காரணம். அதனால் அந்த கோவிலில் திருவிழா முடிஞ்ச உடனே வடக்கு வாசல் வழியாக தான் அவங்கெல்லாம் வருவாங்க. வரும்போது ஆள் உயிரற்ற நிலையில் தான் பாடியாக விடும். இப்படியே நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க நாங்கள் பூஜைக்கே வரமாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 300 ஆண்டு காலம் நடைபெற்றிருக்கு. அப்போ தென்காசி ஆண்ட பராக்கிரம பாண்டியன் சேர மன்னனை பார்க்கறதுக்காக பராக்கிரம பாண்டியனும் சின்னனைந்தா தேவரும் போகிறாங்க. போகும்போது சேர்மாதேவியிலேருந்து சுரிம்தேன் கோயிலுக்கு பூஜைக்காக எங்களுடைய ஒரு 6 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பாட்டம் போகிறார். அவர் குதிரையில் போகிறார். குதிரையில் போகும்போது சுடலை வந்து அந்த பரிவட்டம் அப்படி பிடிச்சிட்டு போகுது. அந்த இடத்துல இந்த நைவேத்தியங்கள் கொண்டு போகிறாங்க இல்லையா, அரிசி பருப்பு உளுந்து இதெல்லாம், இது வெயிலில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ சின்னஞ்சாத்தேவரும் பராக்கிரம் பண்ணின்னு இதை பார்த்துட்டு இது என்னன்னு போய் பார்ப்போம்னு நேராக சுரிம்தேன் கோயில் போகிறாங்க.
சொரிமுத்தையன் கோயிலில் வந்து சிலர் ஆடு வெட்டணும்னு சொல்கிறாங்க, இங்கே வெட்டக்கூடாதுப்பா, ஆற்றுக்கு அக்கறை கொண்டு போ அப்படின்ட்டு எங்கள் முன்னோர்கள் அந்த தண்ணியை புரோசனம் பண்ண உடனே அந்த ஆடு காலமாயிடுது. அப்போ தான் வந்து கேட்கணும், நீங்கள் குற்றாலம் கோயிலுக்கு பூஜைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எங்களை செப்பு பட்டயம் கொடுத்து குற்றாலம் கோயில் பூஜைக்காக கொண்டு வரப்பட்டவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த பரிவாரங்கள்லாம் இருக்குது. அப்போ தான் நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து 5 பேரினுடைய குலதெய்வமான சாசாவை கூப்பிட்டு வந்து குற்றாலத்தில் அமர்த்தி அந்த பரிவாரங்களை புறம் வடக்கு வாசலில் கொண்டாந்து வச்சுட்டோம். ஓ, பேச்சு, பிரம்மராசரிசி, சுடலை, பன்றி மாடன், தலவாய் மாடன் எல்லா சுவாமிகளையும் கொண்டாந்து வடக்கு வாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஆண்டுக்கு ஒரு முறை பூஜை நடக்கும், அதுபோக டெய்லி பூஜையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே சத்தியப்பிரமாணம் பண்ணி அதை வச்சாச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த இறப்புகள் எதுவும் இல்லைனாக்கல பலபடி அந்தணர்கள் உள்ளே வந்துட்டாங்க. நாங்கள் எங்களை வெளியே இது ஒரு விஷயம் தெரிஞ்சது தான். பிற்காலத்தில் மண்ணற்ற சுவாமி ஆசிரியரில் சொல்லியிருக்கார், என்னுடைய ஓவியங்களை அவங்கள வரைய சொல்லி. எதுக்காக சொன்னார்னா, மன்னர் வந்து புலங்காய் தான் அடைஞ்சிருக்கார். அவங்கள இப்படி கூப்பிட்டு வந்து திராட்டில் விட்டுட்டோமே, இதுக்கு என்னையா செய்யணும் போது சுவாமியே சொல்லியிருக்கார், எங்களுக்கு ஓவியங்கள்லாம் வரைய தெரியாது. அது காலங்களில் அந்த ஓவியங்களை சித்திர சபையில் வரைஞ்சிருக்கிறாங்க. வரைஞ்சி அதில் எங்கள் முன்னோர்களோட அரசவை சிப்பாய் படமும் அதில் இருக்குது. அந்த குற்றாலம் திருக்குற்றாலநாதர் கோவிலில் உள்ள சித்திரை சபை 5 சபையில் ஒரு சபை எங்கள் குடும்ப கைவண்ணம். அதுக்குண்டான சில ஆவணங்கள்லாம் அரசு மூலமாக மத்திய அரசு துறையிலேருந்து வாங்கிட்டு போனாங்க. ஆயுஷ்னு ஒரு துறை என்னென்ன வகையான பெயிண்டுகள் என்னென்ன மூலிகையில் செய்யப்படுதுன்னு வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கி அதுவும் நம்மக்கிட்ட மனப்படமாக இருக்குது. அவ்வளோ ஏடு மக்களுக்காக வைத்திய ஏடுகள்லாம் கொடுத்தோம். அதோட சார் நம்ம பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, குற்றாலத்தில் வந்து ஒரு முருகர் கோவில் இருக்குது, ரொம்ப பிரசித்தி பெற்றது, வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முருகர் பற்றி எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார். அந்த முருகர்களுடைய சிறப்பு என்னென்னா, மற்ற கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து தன்னிச்சையாக தான் இருப்பார். அந்த குற்றாலம் கோவிலில் இருக்க முருகப்பெருமான் மட்டும் சிரித்த புன்முறுவலோட, கொவ்வை இதழ்னு படிப்பார்ல அது மாதிரி சிரித்த புன்முறுவலோடு இருப்பார். அப்பா தாய்தப்பன் திருமணத்தை பார்த்துட்டு தாய்தப்பனுடைய சடங்குகள் கோயிலில் நடக்கிற சடங்குகளை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு புன்முறுவலோட அபிநய முத்திரைகளோடு இருப்பார். அந்த சிரிப்பு, அந்த சிரித்து பார்க்குற பார்வைகள், இது அங்கே நேச்சுராக நடக்கும். இது இயற்கையாகவே அகசியர் காலத்துலேருந்தே நடந்துருக்கு. அந்த முருகப்பெருமானுடைய சிலை மட்டும் அவ்வளவு தத்துவமாக இருக்கும் கலைநயத்தோட. இதுதான் அங்கே சிறப்பு. ஓகே சார், இந்த முருகப்பெருமானை வந்து வழிபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் சார் வாழ்க்கையில்? ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல தான் முடங்கிட்டு இருக்காங்க. 100ல வந்து ஒரு 25 பேருக்கு திருமண பிரச்சனை, 25 பேருக்கு பணத்தால பிரச்சனை, சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லாத பிரச்சனை, சிலருக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை, குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை ஏதோ ஒரு நோயால கஷ்டப்படுற பிரச்சனை. இந்த மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்களே இன்னைக்கு கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வா அந்த முருகர் இருப்பாரா? அந்த முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை, செண்பக மாலை போட்டு பாயாசம், அரிசி பாயாசம் வைக்கணும். அரிசி பாயாசம்? ஆமாம். அது ஏன் சார் எப்பவுமே முருகன்னாலே தேனும் திணை மாவும் தான் சொல்லுவாங்க, நீங்க அரிசி பாயாசம் சொல்றீங்களே? அங்கே என்னென்னா 5 சித்தர்கள் வந்து சிவபெருமானுக்கு திருமணம் பண்ணி வைக்காங்க. அந்த நிகழ்வு அங்கே நடக்கும். அதனுடைய சாராம்சம் இங்கேயும் பொருந்தும். அதனால் இவருக்கு அரிசி பாயாசம் வச்சு எல்லாருக்கும் வழிபாடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு மனக்கவலைகள் தீரும், திருமண பாக்கியம் கைகூடும். அதே சமயத்தில் மணக்கோலநாதர்னு அங்கே ஒரு சுவாமி இருக்கிறார். மணக்கோலநாதர் இவங்களுக்கு வந்து சாநித்தியம், அதாவது வச்சு கீழே தகடு வச்சு மருந்தெல்லாம் சாத்திருக்க மாட்டாங்க. அந்த சிலை ஆட்டத்தில் தான் இருக்கும், தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இது அந்த அந்த ஒரு உருவத்துக்கு மட்டும் அப்படி தான் வைக்கணும். இவங்களுக்கு அபிஷேகங்கள்லாம் கிடையாது. சந்தனம், சுத்தமான சந்தனத்தை வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருக்கு மாலைகள் வாங்கி போட்டு அதே அரிசி பாயசம் இங்கேயும் வச்சு எல்லா மக்களுக்கும் விநியோகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி விநியோகம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு 18 கிழமை இவங்க தகுதிக்கு ஏற்ப 10 கிழமை 11 கிழமை ஏற்ப, ஆமாம், விதி முறைகளுக்கு ஏற்ப அந்த காலங்களில் இத்தனை நாள் உனக்கு நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வழிபாடு பண்ணி முடியறதுக்குள்ளே அவங்களுக்கு சத்தியமாக அந்த திருமணம் நடந்துடும். நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன், எத்தனையோ பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஐயர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஐயங்கார், அவருக்கு முருக வழிபாடெலாம் நம்பிக்கை இல்லை.
இருந்தாலும் அவர் நாங்கள் சொல்லி தான் வர முடியாது, நீங்கள் பண்ணு. நாங்கள் அங்கே உள்ள வாத்தியார்கள்ட்ட சொல்லி பண்ண சொன்னோம். அதுக்கே அந்த பலன்னா நம்ம நேர்ல போய் வழிபட்டா அவருக்கு அந்த இதில் வந்து அவர் எனக்கு கல்யாணம் உறுதியானவுடனே எனக்கு என் மனைவிக்கு வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்து கொண்டாந்து கொடுத்து தாம்பூலம்லாம் வச்சு பத்திரிக்கை வச்சுட்டு போனார். ரொம்ப சந்தோஷம், உங்களால் என் பொண்ணு, என்னால் இல்லை உங்கள் அருளால் என் பொண்ணு கரையேறிடுச்சு, அது அந்த குற்றாலநாதருக்கே பெருமைன்னு சொல்லி விபூதி கொடுத்தேன். ஒரு ஐயங்கார் வந்து அப்படி செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கிறாரு, பாராட்டக்கூடிய ஆள். ஏன்னா இந்த காலத்தில் அந்த சாமி வேறு அந்த சாமி வேறுன்னு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இவர் பண்ணுறாருங்கிறது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரி பல நோய்களுக்கு வந்து ரத்தம் வந்து ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்னா 90% பேருக்கு வந்து ரத்த அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு பிளட் கேன்சர் நோய் வருது, புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முருகரை வழிபடும் போது செவ்வாயுடைய அந்த கோவத்தை குறைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நோய்களையும் சரி செய்ய முடியுமா? நோய்கள் தீர்க்கணும்னா முருகப்பெருமான் வழிபாடெலாம் சிறப்பு, அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் கர்ம வினைகளை மாற்ற முடியாது. சிவனை கும்பிட்டால் கர்ம வினையை மாற்றலாம். கர்ம வினை அப்பவும் கர்ம வினையை மாற்ற முடியாது. மாற்ற முடியும். எந்த தெய்வத்தையும் கர்ம வினைகளை மாற்றவே முடியாது. வழிபாடு பண்ணாலும் கர்ம வினைகளை அனுபவிச்சு தானும். என்ன வேகமாக அந்த செல்லு கீழே விழுந்து உடையணும்னு இருக்கும், அது லேசாக அந்த மேலே உள்ள இது மட்டும் லேசாக ஒரு கீறல், கீழே விழுந்து மண்டையில் அடிபடணும்னு இருக்கும், அடிபடாது, லேசாக ஒரு சின்ன கிராச் இருக்கும். அந்த இதை அனுபவிச்சு தான் ஆகணும். பெருசாக வரதை இந்த தலைப்பாவோட போயிடும். இதைத்தான் தெய்வங்கள் பண்ணுமே தவிர கண்டிப்பாக ரொம்ப சுத்தமாக இந்த நோயை குணப்படுத்தணுங்கிறது முடியாது. பிச்சை எடுக்கணுங்கிற விதி இருக்கும். அவன் சரி ஒரு காஃபி வாங்கடா, ஐயா ஒரு காஃபி வாங்குங்க, பிச்சை எடுக்க வேண்டாம், ஒரு காஃபி இல்லை கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எப்படியோ அடுத்தவங்க கையால் வாங்கணும். அந்த பச்சை தண்ணியாக இருந்தால் தான் அடுத்தவங்க கையால் வாங்கி குடிக்கணும். அந்த ஒரு விதி அப்படி கொண்டு வந்துடுவான் இறைவன். அதுதான் இறைவனுடைய அருள். நீ போய் அடுத்தவன்ட்ட கேவலப்பட்டு வச்சு கீழே விழுந்து வச்சு யாசகம் கேட்க வேண்டாம். ஏதோ ஒரு இடத்துல அதுலேயும் பூர்வ ஜென்மத்தில் சாப்பாடு அன்னதானம் போட்டிருந்தோம். நீங்கள் இந்த நேரத்தில் இவனை தேடி வந்து ஏதாவது கோவிலேருந்து பிரசாதத்தை கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த கோயிலில் பூஜை பண்ண போகிறோம், இந்த பிரசாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு போய் பிரசாதத்தை கொடுப்பாங்க. இது பூர்வ ஜென்ம கர்ம பலன். வழிபாடுங்கிறது எதுவுமே பொய் கிடையாது. இப்பிறவி செய்யில் பிற்பிறவியில் அது விளைவிக்கும். கோவில்களில் தான தர்மங்கள் பண்ணுறது, தான தர்மங்கிறது பசி எறிஞ்சு கொடுக்கணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிச்சை எடுத்துகிட்டு பேங்கில் போட்டு இருக்கவனுக்கு காசு கொடுக்கக்கூடாது. அந்த நேரம் பசி அமரக்கூடியவனுக்கு. இப்போ இதை ஒரு தொழிலாகவே ஆக்கிட்டாங்க யாசகர்கள். பசின்னு கேட்குறவங்களுக்கு காசு கொடுக்கலாம். இல்லை உங்களால் முடிஞ்சலைன்னா ஒரு திருமணம் செய்ய முடியாத ஒரு பெண்ணுக்கு அந்த சீரு வேஷ்டி சேலை துணி திருமாங்கல்யம் உங்கள் வசதிக்கு ஏற்ப, திருமாங்கல்யம்னா திருமாங்கல்யம், இல்லை ஒரு 5 சேலை எடுத்து கொடுக்கலாம், இல்லை பாத்திர வண்ணங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு இதுக்கு சமமானது. அந்த அந்த பெண்ணை பெற்றவங்களுடைய சுமையிலிருந்து கொஞ்சம் இறக்கி வைக்கிறது. சரி, இப்போ அவங்க கஷ்டப்படணுன்றது அவங்க கர்மா. இப்போ நம்ம அந்த கர்மாவை மாற்றம் இல்லையா, மாற்றம் செய்கிறோம்ல, இப்போ நமக்கு அது அதனால ஏதாவது நீங்கள் செய்கிறது புண்ணியம். நீங்கள் செய்கிறது புண்ணியம். இதில் 2 வகையான புண்ணியங்கள் ஒன்று கிடைக்கும். அவங்களுக்கு நீங்கள் செய்கிறதுனால ஒரு புண்ணியம், செஞ்சு அந்த பலனை அவங்க அனுபவிக்கும் போது சந்தோஷப்படுறாங்களா, அதில் அவங்கள்ட்ட இருந்து ஒரு 5% உங்களுக்கு வரும். இது வந்து பஞ்சபூதங்கள் உங்களுக்கு அருளாசி கொடுக்கு. அவங்க மூலமாக வர்றது பஞ்சபூதங்கள் மூலமாக கிடைக்கிறது. நமக்கு மூலமாக செய்கிறது நம்ம கிரகாதிபதி நம்ம ஆட்சி பண்ணுறோம்ல, இந்த ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் கூட நீ அவனுக்கு ஒரு அருளாசி பண்ணுறல, அதனால் உனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய கிரகாதிபதிகள் நமக்கு அந்த பலனை கொடுக்கும். அது எந்த திசையாதிபதியாக இருந்தால் சரி தான் அந்த பலனை நம்ம கொடுக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து குற்றாலத்தில் இருக்கக்கூடிய முருகருக்கு என்னென்ன சிறப்புகள், அந்த முருகரை வழிபட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.